ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா ஃபிலர். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலேயே நான் இதை முடிச்சிடுவேன் நம்புகிறேன். ஓகே, நான் எதுவும் ஹோப் கொடுக்க விரும்பல. டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது லாஸ்ட்டு சீனில் வந்து எதில் முடிச்சிருந்தோன்னா, அந்த 101 ரூம் நம்பரில் இருந்தவன் வந்து நம்ம சங்குக்குடைய அந்த மெடிக்கல் அந்த இதுக்கு வந்து வந்திருப்பான், அந்த மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு. நம்ம டே வந்து அவனை போய் ஃபேஸ் பண்ண முடியாமல் அங்கேருந்து கிளம்பிட்டுருப்பார். அதில் தான் நம்ம வந்து முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நாள் ஈவினிங் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே உட்காந்துட்டு அந்த பெட்டில் வந்து அவனுக்கு ட்ரிப்ஸ் போட்டு விட்டுருக்காங்க. அந்த 101 ரூம் நம்பரில் உள்ளவனுக்கு அவனே பார்த்துட்ருக்காரு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் வெளியவே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. மணி ஒரு 6 அந்த மாதிரி இருக்கும். அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்காரு. நம்ம டேவை காட்டுறாங்க. மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு உள்ளே வந்துட்டு நம்ம சங்குக்கை பார்த்து, சார், சார், நாளைக்கு ஒரு நாள் நான் வரலன்னா எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஏன், என்னாச்சு? வந்த 3வது நாளே வரலன்ற? சார், இல்லை, கொஞ்சம் ட்ராவல் பண்ணது எல்லாமே டயர்டாக இருக்குது, அதான். சரி, நாளைக்கு ஒரு நாள். ஓகே சார். ஆஃப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டையாட்ட இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஒரு 8 o'clock போல் இருக்கும். நம்ம வந்து வழக்கமாக ரூமுக்கு போகிற நேரம். ஸோ அப்படியே ஆஃபீஸில் போயிட்டு நேராக பெர்மிஷன் கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாருனா, இங்கேருந்து நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போனால் உள்ளே வந்து அந்த சார் இருப்பாங்க இல்லையா, போலீஸ் ஆஃபீஸர், அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, யாருக்கிட்டேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கால் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மகிட்டே உள்ளே போனது ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஜஸ்ட் சைகையிலே சொல்ல நம்மகிட்டேவோ சரின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் எழுந்திரிச்சு அப்படியே அந்த ரூம்குள்ளேயே நடந்துக்கிட்டே ஃபோன் பேசிகிட்ருக்க. இப்போ தான் நம்மகிட்டே வந்து கவனிக்கிறாரு. அந்த ரூம் ஃபுல்லாக பார்க்குறாரு. ஒரு சில போர்ட்லலாம் கிரிமினல்ஸுடைய ஃபோட்டோஸ்லாம் ஒட்டியிருக்கு. ஒரு சில இடத்துல பேப்பராக ஒட்டியிருக்கு. ஒரு சில இடத்துல ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தவர் டக்குன்னு ஒரு டிவி மேலே நம்ம டேவுடைய கண் வந்து போகுது. பார்த்தா அது வந்து சிசிடிவி கவரேஜ். அந்த இடத்துல உள்ள எல்லா சிசிடிவியும் அந்த இடத்துல வந்து ப்ளே ஆகுது. நம்ம அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்போ தான் கவனிக்கிறாரு, அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதாவது மெடிக்கல் ஆஃபீஸில் உள்ள சிசிடிவியை நம்மகிட்டே வந்து பார்த்துட்ருக்காரு. அதில் என்ன தெரியுதுன்னா, வெளியே இருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம ஜங்குக் கிட்ட ஏதோ பேசுகிறாங்க. பேசிவிட்டு அவங்க வெளியே கிளம்பி போகிறாங்க. ஜங்குக் வந்து அப்படியே போயிட்டு வாசலில் எட்டி பார்க்குறாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படியே டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. அவருடைய டேபிள் பக்கத்தில் இருக்க ஒரு ட்ராலியில் சர்ஜிக்கல் நைஃப் இருக்குது. அந்த நைஃபை எடுத்துகிட்டு அந்த 101 ரூம் நம்பரில் உள்ள அந்த கிரிமினல் வந்து அங்கே படுத்துட்ருக்கான் இல்லையா, ட்ரிப்ஸ் போயிட்டுருக்குல அவனுக்கு, அவன் பக்கத்தில் நடந்து போகிறாரு. ஒரு மாதிரி ஸ்லோவாக, ஒரு மாதிரி ஒரு சைக்கோட்டிக் ஸ்மைலோட ஒரு மாதிரி நடந்து போகிறாரு. இதை நம்ம வந்து அந்த டிவியில் பார்த்துட்றாரு. அதை பார்த்ததும் அவருக்கு ஏன் இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது, படபடப்பாகுது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார். அவர் இதை பார்த்தாருன்னா நம்ம ஜங்குக் காலி. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து முழிச்சுக்கிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் இந்த எல்இடியையும் பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாருனா, அந்த எல்இடியோட ஒயர் வந்து ஒரு ஒயர் பாக்ஸில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒயர் பாக்ஸ் நம்ம உடைய கை கட்டுற தூரத்தில் இருக்குது. ஸோ பொறுமையாக நடந்து போயிட்டு அந்த ஒயர் பாக்ஸுடைய ப்ளக்கை வந்து பிடுங்கி விட்டுடுறாரு. ஸோ கரெக்டாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்இடி சைடாக திரும்புறதுக்கும் அந்த டிவி ஆஃப் ஆகுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தான் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளியே வந்து நின்றுடுறாரு, அந்த ஒயர் பாக்ஸ் பக்கத்தில் இல்லாமல். இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் டிவி ஆஃபில் இருக்கிறத கவனிச்சிட்றாரு. கால் பேசிகிட்டு இருந்தவர்கிட்ட, ஒரு நிமிஷம் இருங்க, நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு டிவிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு டிவி பக்கத்தில் போய்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்ருக்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் டிவி பக்கமாக பிஸியாக இருக்கிற நேரம் நம்ம வந்து அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. நேராக ஓடுறாரு அந்த மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு. ஓடுறாரு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. ஏன்னா டிவி ஆன் பண்ணுறதுக்குள்ளாட அங்கே போகணும். இப்போ நம்ம அந்த காரிடோரில் ஓடி போக நம்ம ஜங்குக் வந்து யாரோ ஓடி வர சவுண்டு கேட்குது. ஸோ என்ன பண்ணுறாருனா, அந்த சர்ஜிக்கல் பிளேடு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி அந்த ட்ராலிலேயே தூக்கி போட்டு
தாப்பால் போட்டிருந்தார் இல்லையா டோரை, அந்த தாப்பாலை மட்டும் எடுத்து விட்டுட்டு திரும்பியும் போயிட்டு அவருடைய சேர்லேயே உட்காந்துக்கிறாரு நம்ம ஜங்குக். இப்போ டே தான் டக்கு டக்குன்னு ஓடி போயிட்டு டோரை நாக் பண்ணலான்னு போக பார்த்தா டோர் வந்து அடித்த வேகத்துக்கு ஓப்பன் ஆகிடுது. ஸோ நம்ம ஜங்குக் வந்து பார்த்தா கேஷுவலாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே மூச்சு வாங்க ஒரு மாதிரி அப்படியே டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு அந்த மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக் பார்த்துட்டு, என்னாச்சு சார்? அது இல்லை, ஒன்றும் இல்லை. நான் ஃபோன் மறந்து வச்சிட்டேன்ட்டேன், அதான் எடுக்கலான்னு வந்தேன். ஓ, அந்த அங்கே இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு போ. ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நேராக அந்த ரூம்குள்ளே வந்து ஃபோனை எடுக்க இந்த சைட் காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து டிவியை ஆன் பண்ணுறாரு. பார்த்தா நார்மலாக இருக்குது எல்லாமே. நம்ம டே வந்து ஜஸ்ட் அந்த மெடிக்கல் ஆஃபீஸில் போய்ட்டு ஏதோ ஃபோன் வந்து தேடிட்டுருக்காரு. அது மட்டும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்றாரு, எதுவும் அப்நார்மலாக இல்லை. இப்போ நம்ம டே வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து நேராக இந்த மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு ஓடி வந்ததுக்கு காரணமே நம்ம ஜங்குக்கை அந்த விஷயத்த பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு தான். ஏன்னா நம்ம டே இப்படியே விட்டால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து டிவியை ஆன் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஜங்குக் இப்படி பண்ணிகிட்ருக்கிறது அதில் காட்டும், ஜங்குக் மாட்டிப்பார். இதே நம்ம டே அந்த இடத்துல இருந்தால் நம்ம ஜங்குக்கு வந்து டேக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை பண்ண மாட்டார். ஸோ இதை கொஞ்சம் ஐடியா பண்ணி தான் நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருனா குடுன்னு ஃபாஸ்ட்டாக அந்த டிவியை ஆன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம டே இந்த மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு ஓடி வந்திருப்பார். அப்படி நினச்ச மாதிரியே ஓடி வர சவுண்டு கேட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகி அந்த நைஃப் எடுத்துகிட்டு போய் ஓரமாக போட்டு கேஷுவலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம டே போட்ட பிளான் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இப்போ நம்ம டேக்கு என்னென்னா, நம்ம இங்கேருந்து போனோன்னா கண்டிப்பாக ஜங்குக்கு ஏதாவது ஒரு வழியில் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு என்னமோ தெரியல, ஒரு மாதிரி ஜங்குக்கை வந்து சேவ் பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அந்த இடத்த விட்டு போகாமல் அந்த இடத்துல நின்றுட்டுருக்க இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டே போகாமல் இருக்கிறத கவனிச்சுட்டு, டே சார் ஏன் இன்னும் போகாமல் இருக்க? இல்லை சார், எனக்கு நெக்ஸ்ட் மந்த்து எங்கள் அம்மாவை பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ இந்த மந்த் எதுவும் லீவ் எடுக்காமல் இருந்தால் தான் நெக்ஸ்ட் மந்த் லீவ் தருவாங்க. அதனால தான் சார் லீவ் கேட்க வேண்டாம், நைட் டியூட்டி பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். நான் உன்னை நெக்ஸ்ட் மந்த் தானே நைட் டியூட்டி வரணும்னு சொல்லியிருந்தேன். இல்லை சார், உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. அதெல்லாம் தேவையில்ல, கிளம்பு. ஸோ அது கிளம்பு. சார், நான் சொல்ல மறந்துட்டேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸருடைய ரூமுக்கு போனேன் லீவ் கேட்குறதுக்குன்னு. அங்கே ஒரு எல்இடியில் சிசிடிவிலாம் கனெக்ட் ஆகிருந்தது பார்த்தேன். எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கு. எங்கே என்ன தப்பு நடந்தாலும் தவறாக தெரியும் போல். நான் நம்மளுடைய மெடிக்கல் ஆஃபீஸையும் அங்கே பார்த்தேன் சார். ஓ சரி சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்ப இப்போ தான் நம்ம ஜங்குக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டே அங்கே தான் இருந்திருக்கானா, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் பண்ண வேலையை கண்டிப்பாக டே பார்த்துருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஜங்குக்கு ஸ்ட்ரைக் ஆக இப்போ அவருக்கு தோன்றது என்னென்னா, ஒரு வேலை நம்ம கையில் கத்தி எடுத்தது அவன் பார்த்துருப்பானோ அப்படின்றது தான் ஒரு விஷயம் அவருடைய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. அந்த இடத்துல இருந்து ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போனவருக்கு தூக்கமே வரல. ஏன்னா ஜங்குக்கை கையில் கத்தியோட பார்த்ததுலேருந்து லைக் அவருடைய சீஃப் டாக்டர் எதுக்காக இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் மைண்டில் ஓடிட்டே இருக்க. இப்போ அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு பாட்டி வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டீவுடைய ரூமை வந்து லாக் பண்ணி பக்கத்தில் சாருடைய ரூமை வந்து நான் க்ளீன் பண்ணிடுறேன், அவர்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி நம்ம டீ கிட்ட சொல்ல நம்ம டீவும் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாரு. பட் அந்த பாட்டி இந்த இடத்துல என்னமோ ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி அந்த திங்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவும் கேஷுவலாக எடுத்து எல்லா இடத்தையும் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. இப்போது நம்ம டீ தான் அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டிமா, சொல்லு தம்பி, நீங்கள் இங்கே இவ்வளோ நாளாக இருக்கீங்க? நான் வருஷக்கணக்காக இருக்கேன்ப்பா. ஏன் என்னாச்சு? இல்லை, உங்களுக்கு ஜங்குக் சார் பற்றி எதுனா தெரியுமா? அவர் நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்கே வந்தார்.
முன்னாடிலாம் ரொம்ப ஜாலியாக பேசி சிரித்து ஒன்றா நாங்கள் சாப்பிடலாம் செய்வோம். ஆனால் இப்போ சாரு ரூமுக்கே வரதில்ல. என்றைக்காவது ரொம்ப டயர்டாக இருந்தால் மட்டும்தான் வருவார். அது இல்லாமல் விடிய காலத்துலேயே குளிக்கிறதுக்குன்னு வருவார். அதை தவிர்த்து ரூமுக்கு வந்து நான் பார்த்ததே இல்லைப்பா. அப்படியா? அவர் எப்போவுமே இங்கேயே இருந்து தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் லீவ் எடுக்க மாட்டேங்கிறாரு. ப்ளஸ் அவருடைய ஃபேமிலிக்கிட்ட யாருக்கிட்டையுமே பேச மாட்டாரா? அது ஏன்ப்பா கேட்குறா? அவர் இங்கே வேலைக்கு வந்து ஒரு 2 months இருக்கும். லீவ் கேட்டு போனார். அதுவும் ஃபேமிலியை பார்க்குறதுக்கு இல்லை. அவங்க அம்மா சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய இறுதி சடங்கு அதெல்லாம் முடிக்கிறதுக்குன்னு போயிருந்தார். அதுக்கப்புறமேட்டு அவர் லீவ் எடுக்கவே இல்லைப்பா. என்ன சொல்கிறீங்க? ஏன், என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை. பாட்டிமா ப்ளீஸ் சொல்லுங்கள். நான் அவர் கூட தான் ஒர்க் பண்ணுறேன். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கேன். எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது. அவரை பற்றி யாருக்கிட்டையும் கேட்கவும் முடியல. ப்ளீஸ் எனக்கு அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல? சரி, நான் சொல்கிறேன். ஆனால் நீ அதை அவர்கிட்ட காட்டிக்கக்கூடாது, சரியா? ஆ சரி. அவர் நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு 5 மாதம் கழித்து தான் அவர் வந்து ஜாயின் பண்ணார். வரும்போது ஆள் தடமே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். எதனாவது க்ரிமினல்ஸை ஹேண்டில் பண்ணணுன்னா கூட தனியாக பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார். ரொம்ப அமைதியாக இருப்பார்ப்பா. எதுவுமே பேச மாட்டார். சாப்பாடு வேணுன்னா கூட கேட்க மாட்டார். நம்மளாக கொடுத்தா தான் உண்டு. அப்படி ரொம்ப அமைதியாக இருந்தவர். பார்க்குறதுக்கு என் பிள்ளை வயசில் இருந்தார். ஸோ நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிலாம் இருந்தேன். அப்படி இருக்கப்போ தான் அவருடைய லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே ஆகிட்டார் மனுஷன். ஆனால் கொஞ்ச நாளில் என்ன ஆச்சு தெரில, அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போனார். அதுக்கப்புறம் வந்ததுலேருந்து என்னால் அவரை தேர்த்தி எடுக்கவே முடியல. அவரும் அப்படியே அங்கே ஜெயிலே இருந்த நாட்களை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அப்படியே விட்டுட்டேன். சரி, அவங்க அம்மா ஏன்? அது சாருக்கு ஒரு தங்கச்சி உண்டு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாசமாக வளர்த்தாரு. இவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ அந்த பிள்ளைய அவனோ ஒருத்தன் அப்யூஸ் பண்ணிகிட்ருக்கான். லைக் கொண்டுட்டானுங்க அந்தளவுக்கு. அப்புறம் போலீஸு கேஸு அப்படி இப்படின்னு அலைஞ்ச நேரம் இவர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆனால் வேலைக்கு இம்மீடியட்டாக ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா அம்மா ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக அவரால் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியல. அவருக்கு என்னன்னா, தங்கச்சி இழந்ததை அவரால் ஏற்றுக்க முடியல, அவங்க அம்மாவாலேயும் ஏற்றுக்க முடியல. அவரும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருந்தார். அப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் தேர்னா மாதிரி இருந்தாங்க. அவங்களாவே வந்து சங்குக்கிட்ட நீ வேலைக்கு போ, உன் லைஃப்பை பாரு, இப்படியே உட்காந்துட்ருக்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அம்மா ஓகே ஆகிட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணார். ஆனால் அவங்க அங்கே தனியாக இருந்தவங்க பொண்ணு இல்லாமல் ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயம் ஜங்குக்கு தெரிய வந்தால் அடுத்து அவர் கிளம்பி போனார். போனதும் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சு அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த மனுஷன்தான். அதுக்கப்புறம் அவர் தேத்தி எடுக்க முடியல. ரொம்பவும் சோகமாகவே இருப்பார். அதிகமாக ரூம்க்கே வரமாட்டார். அவருக்குன்னு ஃபோன் பண்ணுறதுக்கெலாம் யாரும் கிடையாது. நானாக என்னைக்காவது ஃபோன் பண்ணி எங்கே இருக்கு தம்பி, சாப்பிடவா அப்படின்னு எதுனா கூப்பிடுவேன். அப்போயும் ஒரு சில டைம் கால் அட்டன் பண்ண மாட்டார். எதனாவது டியூட்டியில் இருப்பார். அவர் இங்கே ரொம்ப நாளாக இருக்கார்ல? ஆமாம், 10 years கிட்ட ஆக போதே. அவர் நான் நினச்சதை விடவும் ரொம்ப சோகமாக இருக்கார். அவர் லைஃபே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஆமாப்பா. சரி, நீ இங்கே எப்போ வந்து ஜாயின் பண்ண? நான் ஜாயின் பண்ணி ஒரு
1 வீக் தான்மா இருக்கோம். ஓ! அவருக்கு அசிஸ்டண்ட்டில். ம். ஆமாம். அவருக்கு கொஞ்சம் உதவிலாம் பண்ணு சரியா? கண்டிப்பாம்மா. ம். சரிப்பா, நான் அவருடைய ரூமை க்ளீன் பண்ணுறேன். நீ உன்னுடைய ரூமை நான் க்ளீன் பண்ணிட்டவா? இல்லைம்மா, வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு வீண் சிரமம் வேண்டாம். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அவருடைய ரூமை க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் வெளியே வேலையை மட்டும் பார்த்தா போதும். அப்படியா? ஆ, நீ இந்த வேலையை பார்த்தா எனக்கு 50% வேலை குறையுமே. பரவாயில்லம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்போ சரி, அப்போ இந்தா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா நம்ம டேக்கிட்ட நம்ம ஜங்கு கூட ரூம் சாவியை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனவர் ரூம் வந்து ரொம்ப சுத்தமாலாம் இல்லை. அங்கங்கே துணி எல்லாமே கலைஞ்சு கலைஞ்சு இது கவுச் மேலே பெட்டு மேலெலாம் அப்படி அப்படி இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. நம்ம டே தான் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லா துணியும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. அப்போ தான் ஜங்கு கூட டேபிளை கவனிக்கிறாரு. அதில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அதில் ஜங்கு கூட தங்கச்சி, அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாருமே இருக்கிற ஃபோட்டோ வந்து அதில் இருக்குது. அதை பார்த்துட்டே இருக்க டக்குன்னு வந்து டோரில் யாரோ நாக் பண்ணி கூப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்க பின்னாடி திரும்பி பார்த்தா ஜங்குக்கு. நம்ம டேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சி நின்றுட்டுருக்க. இப்போ உடனே நம்ம டே தான் அந்த ஃபோட்டோவை கீழே வச்சுட்டு, சார் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சார் அது நான் உங்கள் ரூமை க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். என்கிட்ட கேட்டியா? இல்லை சார், அது நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, அதான். இனிமேட்டு இந்த ரூமில் வந்து உறவாடுற வேலை வச்சுக்காத. ரூமை விட்டு வெளியே போ. சரிங்க சார். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜோக் சொல்ல நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி ஆகிடுது. இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டாரு. நேராக அவருடைய ரூமுக்கு போயிட்டு அவருடைய ரூமில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்த வேகத்துக்கு கோட் எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு வந்தவர் தலையை மட்டும் நல்லா காய வச்சுட்டு திரும்பியும் வேறு ஒரு ஒயிட் கலர் கோட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. டோரை சும்மா சாத்தி விட்டுடுறாரு. இப்போ அப்படியே திரும்பியும் அந்த மெடிக்கல் ஆஃபீஸ்க்கே போயிட நம்ம டேவோட ரூமை க்ராஸ் பண்ணி தான் போகிறாரு. ஸோ நம்ம டேவும் பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்து திரும்பியும் இந்த நேரத்தில் அந்த மெடிக்கல் ஆஃபீஸ்க்கே போகிறத பார்க்குறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. தூங்கலான்னு சொல்லிட்டு படுக்க, பட் அவருக்கு சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா ஜங்குக்கு பற்றி நம்ம பாட்டி வந்து நம்ம டேக்கிட்ட நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது அப்படியே மடுக்கில் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம டே அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே படுத்துட்ருக்க. இப்போ அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, அட்லீஸ்ட் கீழே மெடிக்கல் ஆஃபீஸ் போயிட்டு அவருக்கு ஹெல்ப்பாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா திரும்பியும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒயிட் கலர் கோட் எடுத்து அவருடைய ஷோல்டர் மேலே தூக்கி போட்டு அப்படியே கீழே நடந்து போக, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம டேவுடைய ரூமுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, திரும்பி மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு வரதா இருந்தாலும் சரி, அந்த கிரிமினல்ஸுடைய ஷெல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். ஸோ அதே மாதிரி நம்ம டேவும் வந்து தாண்டி வந்துட்டுருக்காரு. ஒரு ஷெல்லில் இருக்கவங்களையும் பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் கவனிக்கிறாரு 101 ரூம் நம்பரில் உள்ள அந்த கிரிமினலை காணும். அப்போ கண்டிப்பாக அவன் வந்து மெடிக்கல் ஆஃபீஸில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இவர் போகவும் மெடிக்கல் ஆஃபீஸில் யாருமே இல்லைன்னா ரொம்பவும் காலியாக இருக்குது. பட் அந்த 101 ரூம் நம்பரில் இருக்க பேஷண்ட் மட்டும் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கான். ஜஸ்ட் ட்ரிப்ஸ் போட்டிருக்கான். ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கான். நம்ம டேவை திரும்பி பார்க்குறான். நம்ம டேவை பார்த்து அவனுக்கு செம்ம வைட் ஐஸ், ஒரு மாதிரி நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறான். நம்ம டேவும் வந்து அவன் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறது நம்ம டேக்கு தெரியுது. பட் அவனை சுத்தமாக திரும்பி கூட பார்க்கவே இல்லை. நேராக போயிட்டு அங்கே உள்ள ஒரு டேபிளில் உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு தெரியும் கண்டிப்பாக ஜங்குக்கு வந்து இங்கே இல்லைன்னா ரவுண்ட்ஸ் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜங்குக்காக நம்ம டே வந்து அதே ரூமில் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ரூம் நம்பரில் உள்ளவங்க உட்காந்துட்ருக்கான் இல்லையா 101, அங்கே உள்ளவன் என்ன பண்ணுறான்னா நம்ம டேவை பார்த்து கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு நிமிஷம் இங்கே வாயேன், ஒரே நிமிஷம் இங்கே வாயேன்ட்டு. ஆனால் நம்ம டே திரும்பி கூட பார்க்காம அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு அந்த கிரிமினலை, டே நான் ஒன்று தான் கூப்பிடுறேன், ப்ளீஸ் கொஞ்சம் இங்கே வா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவோட பேரை சொல்ல நம்ம டேக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், பேசாமல் நம்ம இங்கேருந்து போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் கையை ஆட்ட ஆரம்பிக்கிறான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுடைய இது ட்ரிப்ஸ் ஒன்று ஒரு கையில் போயிட்டுருக்கு, இன்னொரு கையை வந்து கட்டி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ வந்து அந்த கட்டின கையை வந்து ஆட்ட ஆரம்பிக்கிறான். பட் அவனால் அவுக்க முடியல. ஆனால் இன்னொரு கையை வச்சு அந்த ட்ரிப்ஸில் ஏறிட்டு இருக்க அந்த இதை வந்து அவுத்து விட்டுடுறான். அவுத்து விட்ட வேகத்துக்கு அவனோட கையில் வந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டேக் அந்த ப்ளீடிங்ஸை பார்த்ததும் எப்படியாவது அதை ஸ்டாப் பண்ணணும்னு தோணுது, இல்லைனா கொலாப்ஸ் ஆகிடுவான். ஸோ என்ன பண்ணுறான்னா வேறு வழி இல்லாமல் ஒரு பஞ்ச் ஆஃப் காட்டன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவனுடைய கைகளில் வைக்கிறதுக்கு போகிறான். பட் அந்த ஒரு இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம டேவுடைய கையை பிடிக்கிறான். என்ன தயவு செஞ்சு இங்கே வந்து அனுப்பிவிட சொல்லு, நீ நீ நினச்சாதான் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய காலை பிடிக்கிறான், கையை பிடிக்கிறான், கெஞ்சுறான். ஆனால் நம்ம டேக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் அவனுடைய ரத்தம்லாம் நம்ம டேவுடைய கோட்டில் பட ஆரம்பிக்குது. இப்போ ஒரு மாதிரி அவன் வந்து என்னை விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க நம்ம டேக்கு இரிட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அவர் ஒரு ஒரு செகண்டில் கடுப்பாயிடுறாரு. இப்போ உடனே நம்ம டே நான் அவனுடைய கைகள் ரெண்டுத்தையும் தள்ளி விட்டுட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வரலான்னு பார்க்க. பட் அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம டேவுடைய கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு விட மாட்டான். ஒரு மாதிரி நம்ம டே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு கையை எடுக்கிறதுக்கு. பட் அவன் விட மாட்டேங்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஒரு சவுண்ட் கேட்குது, டோர் டம்மால்னு ஓப்பன் ஆகிற சவுண்டு. அந்த சவுண்டை கேட்டதும் நம்ம டே பின்னாடி திரும்புறதுக்குள்ளே நம்ம ஜங்குக் தான் வந்திருப்பார். அப்படியே கிட்ட வந்து அந்த கிரிமினல் இருக்கான் இல்லையா, அவனுடைய தலையை ஒரு பக்கமாக அதை ஓங்கி அடிக்கிறாரு. அப்படி அடித்த அடியில் அவனுடைய தலை போயிட்டு அந்த கட்டில் இரும்பு கால் இருக்கும் இல்லையா, அந்த பிடிமான மாதிரி இருக்குமே, அதில் போய் இடிச்சுக்கிட்டு அவன் கொலாப்ஸ் ஆகிடுறான். அந்த இடத்துல ஃபெயிண்ட் ஆகிடுறான். நம்ம டேக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா அந்த மயக்கம் வந்த உடனே இவன் கையை விட்டுடுறான். இப்போ உடனே நம்ம டே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க. இவங்கெல்லாம் கிரிமினல்ஸ், நார்மல் பேஷண்ட்ஸ் கிடையாது, இப்படி தான் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து கேட்க. நம்ம டே பயத்தில் ஒரு மாதிரி மூச்சு வாங்க அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. கோட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவனுடைய கையிலேருந்து ரத்தம் ஒரு சொட்டாக கீழே போயிட்டே இருக்குது. இப்போ உடனே நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காட்டனை எடுத்து அவனுடைய கையில் வச்சுட்டு அந்த கையை அப்படியே அவனுடைய உடம்பு மேலேயே தூக்கி போட்டு போ அவன் போய் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்ல நம்ம டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாரு. ஆனால் போய் உட்காரெல்லாம் இல்லை. இப்போ நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அந்த கிரிமினலுடைய ஹெட்டெல்லாம் செக் பண்ணுறாரு, இவர் அடித்த அடியில் எதனா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீஸ் நார்மல், ஜஸ்ட் ஃபைன் தான் ஆயிருக்கான் அப்படின்றது நம்ம ஜங்குக்கு தெரியுது. இப்போ அப்படியே அந்த பர்சனை அப்படியே விட்டுட்டு நம்ம டே கிட்ட வர. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி தரையை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு, நீ எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்த? சார், அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு. இங்கே பாரு, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த டைமில் இங்கே வராதன்ட்டு. சார், நீங்கள் தனியாக இருக்கீங்களே? நான் எப்போவுமே தனியாக தான் இருக்கேன். இந்தியானும் புதுசாக கேர் எடுத்துக்கிறேன். சரி, நான் ஒன்று உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன். சொல்லுங்கள் சார். உனக்கும் படுத்து கிடக்குறானே அவனுக்கும் என்ன சம்மந்தம்? எதுவும் இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத. எனக்கு தெரியும். அவன் உன்னை பார்த்த வீட ஆட் பண்ணுறான், நீ அவனை பார்க்கவே மாட்டுற, அவனுடைய காசை அவாய்ட் பண்ணுற. யா, என்னாச்சு? சார், நான் சொல்கிறேன். சொல்லு. சார், அவன் என்னுடைய ரிலேஷன் தான். ரிலேஷனா? சரி. அவனுடைய கேஸ் ஃபைலில் ஒரு 23 years old மேலே அப்யூஸ் பண்ணன்ற மாதிரி கேஸ் ஃபைலாக இருக்கும் இல்லையா? ஆமாம். ஆக்சுவலி அது அப்யூஸ் மட்டும் இல்லை சார், அட்டெம்ப்டட் ரேப். சார், நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் தனியாக தான் இருப்பேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா அம்மா அப்பெல்லாம் ஒர்க் போயிட்டுருந்தாங்க. வீட்டில் நைட்டு 9 மணி வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. காலேஜ்
காலேஜுக்கு நான் காலையில் போய்ட்டு ஈவினிங் 4 மணிக்கு வந்துடுவேன். அப்பா வெளியூர்னால அம்மா என்னுடைய சேஃப்டிக்காக ரிலேஷன் யாராவது வீட்டில் இருக்கட்டும் விட்டு இவனை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இவன் ஒரு 2 days நார்மலாக தான் இருந்தான். என்கிட்ட பேச மாட்டான், என்னை டச் பண்ண மாட்டான், எனக்குன்னு எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் அடுத்த கொஞ்சம் ஃபியூ டேஸில் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன நினச்சேன்னா, ஒரு ரிலேஷன் இது வரைக்கும் பேசினதில்ல பழகுனதில்லைன்றப்போ கண்டிப்பாக பழகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இவன் ட்ரை பண்ணுறான் போலன்னு சொல்லி நானும் பேச ஆரம்பித்தேன், பழக ஆரம்பித்தேன். ஆனால் கொஞ்ச நாளில் எனக்கு நிறைய வாங்கி தரலாம் ஸ்டார்ட் பண்ணான். ஸோ நானும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். வெளியே கூட்டிகிட்டு போவான், ஷாப்பிங் கூப்பிட்டு போவான். ஸோ நானும் இவன் நல்லவன் தான், அம்மாக்கெல்லாம் தெரியும் அவன் எனக்கு வாங்கி தரது. ஸோ அவன் ஒரு ஒரு குட் மேன் தான் சொல்லி நினச்சிட்டு நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை டச் பண்ணது, என்ன தப்பாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சது, தேவையில்லாத வார்த்தைகளை வச்சு பேசுகிறது, ஒரு ரிலேஷன்கிட்ட எப்படி பேசணுன்னே அவன் தெரியாத மாதிரி நடந்துப்பான். எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. நான் டைரெக்டாக சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேசக்கூடாது. அதுவும் நான் உங்களோட சின்ன பையன், அதுவும் இல்லாமல் நான் உங்களுடைய ரிலேஷன்றப்போ உங்களை சார்ந்தவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம், ஆனால் என்கிட்ட இதெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு நான் அவனை வார்ன் பண்ணேன். அதுக்காக வீட்டில் யாரும் இல்லாதப்போ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து சொல்லு மேலே கை வச்சானா? ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டேன். எதுவும் கை மீறி போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்துட்டாங்க. அம்மா தான் ரெஸ்கியூ பண்ணாங்க. அடுத்து போலீஸ் தான் இன்ஃபார்ம் பண்ணப்போ அவங்க கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறப்போ நான் போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால அவனை ப்ராப்பர் எவிடன்ஸோடு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனால் வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா தான் ரேப் எதையும் மென்ஷன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொன்னதுனால போலீஸ் அந்த வேர்டு எதையும் மென்ஷன் பண்ணாமல் அபியூஸ் மட்டும் போட்டு விட்டுட்டாங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் நம்மகிட்டே சொன்ன எல்லாத்தையும் கேட்குறாரு. அவருக்கு அவ்வளோ ஏறுது, மண்டைக்கு உச்சிக்கு ஏறுது. பட் அப்படி டேக் கூட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். கொஞ்சம் அவரே காம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போது நம்ம டேவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஆல்ரெடி தூரல் போட்டுட்டு இருந்திருக்கோம். நம்மகிட்ட அதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பார். இப்போது மழை பெய்ய ஆரம்பிக்க நம்மகிட்ட பொறுமையாக அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு அந்த காரிடோரில் நின்றுட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. ரொம்பவும் அழகாக இருக்குது. அவருக்கு பிடிக்காத ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த மழை வந்து தான் அவருக்கு கொஞ்சம் காமாக இருக்குது. நம்ம சங்குக்கு ரூம்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம டேவை பார்க்குறாரு. நம்மகிட்ட எந்த அளவுக்கு ஒரு பெயினை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுவும் வெளியே நார்மலாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம சங்குக்கு புரியுது. அவர் ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்துட்டே இருக்க அந்த மழையில் நம்ம டே வந்து அந்த மழை துளியில் கை வச்சு அந்த தண்ணியிலலாம் லைட்டாக விளையாடுறதெல்லாம் நம்ம டே சிரிக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக் நோட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க டக்குன்னு அந்த பக்கத்தில் பெட்டில் வந்து அடிபட்டு கிடந்தான் இல்லையா, நம்ம ஜங்குக் தள்ளி விட்டுட்டோம். அப்படியே அவன் இப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டு கண்ணை திறக்க ட்ரை பண்ணுறான். அதாவது கான்ஷியஸ் ஆகிட்டுருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு ஜஸ்ட் ரொம்பவும் கேஷுவலாக அவருக்கு பின்னாடி ஒரு 3 ஸ்டெப் நடந்து போனால் ஒரு ட்ராலி இருக்கும். அந்த ட்ராலியில் லோக்கல் அனஸ்தீஷியா இருக்குது. அந்த அனஸ்தீஷியாவை அழகாக லோட் பண்ணவர்
அந்த ஏர் பபிள்ஸ்லாம் எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நடக்கிறாரு அந்த பெட் பக்கத்துல. இப்ப நம்மட்டே தான் வெளிய தானே வேடிக்கை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாரி அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா மழைய தான் ரசிச்சுட்டு இருக்காரு நம்மட்டே. இப்ப நம்ம ஜங்குக் என்ன பண்றாருன்னா, ஜஸ்ட் அந்த அனஸ்தேசியாவ எடுத்துட்டு வந்து படுத்துட்ருக்கான் இல்லையா, அவனோட கழுத்துலயே சஜக்குன்னு குத்திட்டு அந்த அனஸ்தேசியா ஃபுல்லா இறக்கிடுறாரு. அவன் ஏஞ்சவனும் திரும்பி மட்டையாயிடுறான். கழுத்த கூட அசைக்க முடியல. ஒரு மாதிரி பேரலைஸ் ஆன மாரி ஆயிடுறான் அவன். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அந்த நீடில எடுத்து அழகா அப்படியே டஸ்ட்பின்ல போட்டு, நேரா நம்ம டேக்கு கூடயே வெளிய வந்து நின்னுட்ருக்க அந்த மழைய பார்த்துக்கிட்டு, இப்போ நம்ம ஜங்குக் தான். அவரும் அந்த மழைய வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்க பார்க்க, நம்ம டீ லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு, "என்ன?" "இல்ல சார். நான் இதுவரைக்கும் இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொன்னதில்ல. அம்மாவுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு." ம். சார், ம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சொல்ல வேண்டாம். கேளு. உங்கள் ரூமில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தேன். அதில் ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அது என் தங்கச்சி. அவங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒன்றும் ஆகலையே. இல்லை சார், நான் இங்கே வேலை செய்கிற பாட்டிக்கிட்ட பேசினேன். அவங்க எல்லாமே சொன்னாங்க உங்களை பற்றி. அதான் பாப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கணுன்னு தோணுச்சு. உங்களுக்கு சொல்ல தோணலைன்னா விட்டுருங்க சார், ஒன்றும் இல்லை. நேரம் வரப்போ சொல்கிறேன். ம் சரி. ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அமைதியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்க, நம்ம ஜங்குக்கு அந்த கோட்டெல்லாம் கழட்டி அங்கே உள்ள ஒரு டேபிள் மேலே போட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நிற்கிறாரு. நம்ம டீவும் அதை பார்க்குறாரு. ஸோ அவரும் அப்படியே கோட்டை கழட்டிட்டு அங்கே உள்ள ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு அவரும் சும்மா கையை கட்டிக்கிட்டு அந்த மழையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. நம்ம டீவை பார்க்க, நம்ம ஜங்குக்கை பார்க்க ஒரு மாதிரி ஒரு சைலன்ஸ். நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த இடமே ரொம்பவும் ஒரு ரிப்ஸியான ஒரு பிளேஸ். அப்படி ஒரு இடத்துல ஜோன்னு மழை பெய்யுது, சில்லுன்னு வெதரு. இவங்க 2 பேரும் ஜஸ்ட் அந்த காரிடோரில் நின்றுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த சில்லுன்னு மலையில் சின்ன சின்ன சாரல் அவங்களுடைய ஃபேஸில் எப்படி இருக்கும்? ஒரு வறண்டு போன பாறைக்கு நடுவில் ஒரு சின்ன பூ பூத்தா எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு நிற்கிறது. இப்போ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டீமை தான் காட்டுறாங்க. நம்ம சக்கு கூடயே அந்த இடத்துல காரிடோரில் நடந்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் எதுவுமே பேசிக்கல, ஜஸ்ட் அமைதியாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சங்குக்கும் டேவும் நடந்து போயிட்டுருக்கா. அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு. ஒரு காரிடோருக்கு ஒரு கான்ஸ்டபிள் உட்காந்துட்ருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காரிடோர் ஃபுல்லாக இவர் இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் உட்காந்துட்ருக்காரு. அவர் நம்ம ஜங்குக்கும் டேவும் ரொம்ப தூரத்தில் நடந்து வர்றதை பார்க்குறாங்க. அவர் பார்த்த வேகத்துக்கு எழுந்திருச்சு நம்ம டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. பட் பக்கத்துலேயே நிற்கிற நம்ம ஜங்குக்கை ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி சொல்லப்போனால் பயப்படுறாரு. அவர் நம்ம ஜங்குக்கை சுத்தமாக பார்க்கவே இல்லை. நம்ம டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாரு. நம்ம டேக்கு இது ரொம்பவும் வியர்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு இங்கே ரொம்ப நாளாக இருக்கார். இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஜங்கு கூட நல்லா பேசுவாங்க. ஆனால் இந்த கான்ஸ்டபிள் மட்டும் எதுக்காக ஜங்கு கிட்டே பேசுகிறத அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. இப்போ நம்ம டே அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகிடுது. இவங்க 2 பேரும் வேலை பார்க்குறது எல்லாமே வந்து ஒன்றாவே தான் இருக்குது. நம்ம ஜங்குக் அமைதியாக எந்த ஒரு வேலையும் பார்க்காம அவர் எதுக்கு அந்த வேலைக்கு வந்தாரோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்ருக்காரு. நம்மகிட்டே இருக்கனால அவர் யோசித்தது எல்லாத்தையும் பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் தனியாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் பார்க்குறாரு, அவருக்கு ஆப்போசிட்டில் அந்த கான்ஸ்டபிளும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காருன்ட்டு. அவருக்கு அன்றைக்கி அந்த கான்ஸ்டபிள் வந்து நம்ம ஜங்கு கிட்ட பேசுகிறதுக்கே அவாய்ட் பண்ணதை
நம்ம டேக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வருது. ஸோ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, நைஸாக அந்த கான்ஸ்டபிள் கிட்ட போய் உட்காந்துட்டு, சார், ஹாய். ஹாய் டே. என்ன லஞ்சா? ம். ஆமாம். நீங்கள்? ஆ, எனக்கு என்ன, என் வீட்டில் பொண்டாட்டி கொடுத்து விட்டது தான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வீட்டு சாப்பாடு. ஆ, ஆமாம். உனக்கு வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? ஆ, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஜங்குக் சார் எப்படி பழகுறாரு? அவருக்கு என்ன, அவர் ரொம்ப ஸ்வீட், நல்லா பழகுறாரு. ஓ, சரிப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கொஞ்சம் அப்படியே அமைதியாக சாப்பிட ஆரம்பிக்க, நம்ம டேக்கு இதுதான் சான்ஸ், இதை விட்டால் மிஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கான்ஸ்டபிள் கிட்ட, சார், உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், ஆனால் நீங்கள் மறைக்காமல் உண்மையை சொல்லணும். சொல்லுப்பா. இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் ஜகுக் சாரும் ஒன்றா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். நீங்கள் என்னை பார்த்து பேசுனீங்க, ஆனால் ஜகுக் சாரை பார்த்து ஏன் பயந்து போனீங்க? அது ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜங்குக் சாரை பற்றி பேசினாலே பயப்படுறீங்களே சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ இருக்குது, தயவு செஞ்சு சொல்லுங்களேன். நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்க? நான் ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்கிறேன், தயவு செஞ்சு அதே வழியே யார்ட்டையும் சொல்கிறாதீங்க. எனக்கு ஜங்குக் சாரை பிடிச்சிருக்கு, அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான். டாக்டர் ஜான் ஜங்குக்கு பிடிச்சிருக்கா? அவர் சரியான சைக்கோ வச்சேன் சார். இல்லை, நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க, எனக்கு தெரியும், சொல்லுங்கள். டே, உன் நல்லதுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒன்று இந்த இடத்த விட்டு போயிடு, இல்லைன்னா உண்மையினா அதே வளர்த்துக்காத. சார், நான் அதை பார்த்துக்கிறேன், முதல்ல சொல்லுங்கள். ஓ, சரி சொல்கிறேன். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் ஆக போதில்ல? ஆமாம், கரெக்டாக 3 வீக்ஸ்க்கு முன்னாடி, நீ வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒருத்தன் செத்து போயிட்டான், கிரிமினல். ஓ, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்களா? அடித்தது ஜங்குக் தான் சொன்னால் கேட்பியா நீ? டே, இங்கே இருக்க எந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இதை கவனிக்கல, நான் மட்டும்தான் இதை கவனித்தேன். ஆனால் நானே இதை எதுக்கு கவனித்தேன்னு உட்காந்து ஒவ்வொரு நைட்டும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை. அந்த கிரிமினலை கொன்னது ஜங்குக் தான். என்ன சொல்கிறீங்க? அவர் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. உனக்கு சொன்னால் புரியாதுட்டே. அவர் இது வரைக்கும் 3 கிரிமினல்ஸாக இந்த ஜெயிலுக்குள்ளேயே போட்டு தள்ளியிருக்காரு, அதுவும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்ற பேரில். ஆனால் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுதான், நான் தான் மாற்றேன். தெரியாமல் அவனை ஒரு மோட்ரு பண்ணுறப்பையும் பார்த்து தொலைஞ்சிட்டேன். என்னால் வெளியே சொல்ல முடியல, ஏன்னா அடுத்தது நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சு வந்ததுன்னா அடுத்து என்ன கொண்டுடுவானோன்னு பயமாக இருக்கு. ஏன்னா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குட்டே. சார், நீங்கள் வேறு யாராவது? இங்கே இருக்கிற ஒரே டாக்டர் ஜான் ஜங்குக் மட்டும்தான் எனக்கு தெரியும், அவர் தான். ஏன்னா நான் கண் கூட பார்த்துட்டேன். நம்புவியா நீ? நம்புகிறேன். நீ நம்பவே மாட்டேன்னு நினச்சேன். நானும் ஒரு தடவை சிசிடிவியில் பார்த்தேன், ஆனால் அவர் எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் தடுத்துட்டேன். ஓ, அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாமேலாம் தெரியாது சார். அவர் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. உங்களுக்கு எதுனா தெரியுமா? எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது,
ஆனால் ஒன்று, செத்துப்போன 3 பேருமே ரேப் அண்ட் அப்யூஸ் கேஸ். அவ்வளோதான், இது மட்டும்தான் தெரியும். ஓ, சரி. சரி, நான் கிளம்புறேன் சார். இதுக்கப்புறமும் சங்குக்க விரும்ப போறியா என்ன? எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிட. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நேராக அப்படியே திரும்பி வாக்கிங்க்குன்னு சொல்லிட்டு அந்த வாக்கிங் பிளேஸ்க்கே போக நம்ம சங்குக்கை ஒரு வாட்டி திரும்பி பார்க்குறாரு. நம்ம சங்குக்கு ரொம்ப நார்மலாக இருக்கார். இந்த விஷயத்தெல்லாம் அவராக பண்ணார் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்கார் பார்க்க. இப்போ அப்படியே நைட்டாக நம்ம டே வந்து இந்த இடத்த விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நேராக ரூமுக்கு போயிடுறாரு. இவர் ரூமுக்கு நடந்து போகும்போதே மழை பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம டே அதை கவனிச்சுட்டு அதை ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த மழையை ரசிச்சுக்கிட்டே ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போன வேகத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு கரண்ட்டு போகுது. அந்த இடத்துல கரண்ட்டு போன வேகத்துக்கு ஃபோனை தேடிட்டுருக்காரு. நம்மகிட்டே ஃபோனும் ஒரு வழியாக கிடச்சிருது. இப்போ அப்படியே அந்த இடத்துல ஃபோனை பார்த்துட்டே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ½ மாரி ஆகிடுச்சு. இன்னமும் கரண்ட்டு வந்த பாடில்லை. நம்மகிட்ட என்ன இது, கரண்ட் இவ்வளோ நேரம் இல்லாமல் இருக்கே, இப்படிலாம் இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு அவருக்கு ஒரு டவுட் வருது. எடுத்தாரும் ஓட்டம் அந்த ரூமை விட்டு நேராக மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் கவனிக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அங்கே இருக்க மெயின் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ தான் இவருக்கு புரியுது கரண்ட்டு போக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம சங்குக் பண்ண வேலை. ஓடுறாரு நேராக மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு. போனால் அவர் நினச்சது அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சங்குக்கை தான் காட்டுறாங்க. அந்த ரூம் நம்பர் 101 அந்த கிரிமினல் மேலே ஏறி உட்காந்து அவரோட ஃபேஸில் சிசரை வச்சு சச்சக்குன்னு குத்திக்கிட்டு இருக்காரு. ரத்தம் அவர் மேலே ஃபுல்லாக தெரிக்குது. நம்ம சங்குக்கு நம்ம டே வந்து டோர் ஓப்பன் பண்ண சவுண்டு கேட்டு பின்னாடி திரும்ப அவருடைய முடியெல்லாம் கலைஞ்சி நெத்தியில் ரத்தத்தோடு நினைஞ்சிருக்குது, கூட வேர்வையும் சேர்ந்து. நம்ம டேவை பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஜங்குக்குடைய கழுத்து, கை, காலருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரத்தம். நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்த்த வேகத்துக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்மைல் கொடுக்க நம்ம டே அந்த இடத்துல ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டு அந்த கதவோடு ஒட்டி போய் பயத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த கிரிமினல் மேலேருந்து கீழே இறங்க நம்மட்டு அந்த கிரிமினலுடைய ஃபேஸை பார்க்குறாரு. அட்டையாளமே தெரியல. அவனுடைய கை ப்ளஸ் அவனுடைய ப்ரைவேட் ஏரியா ப்ளஸ் அவனுடைய ஃபேஸ், லிப்ஸு, கண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் இப்படி சிச்சரை வச்சு சதைச்சி வச்சுருக்காரு. அப்படியே அந்த இடத்துல ஒரு மாதிரி செத்து போனோமா அந்த இடத்துல அவன் கிடக்க நம்மகிட்டே அதை பார்க்குறாரு. அவருக்கு டாலரேட்டே பண்ண முடியல. சொல்லப்போனால் மயக்கமே வந்துடும், அந்த அளவுக்கு கொடூரமாக கிடக்குறான் அவங்க. இப்போ நம்ம சங்குக் தான் கையில் அந்த சிசரை எடுத்துக்கிட்டு நம்ம டீ கிட்ட நடந்து வர நம்ம டீ ஒரு மாதிரி பயந்து போய் செவுத்தை ஒட்டிட்டு போய் நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம சங்குக் தான் நம்ம டீவை பார்த்து, டீ இனிமேட்டு நீ கவலைப்படவே தேவையில்ல, இந்த காரிடோரில் ரொம்ப ஃப்ரீயாக நடக்கலாம், உனக்கு தடையாக இருந்ததா மாலை அனுப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கிட்ட சொல்ல நம்ம டீ ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு டியர்ஸ் ஃபாலாக நம்ம சங்குக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ ஒன்று நம்ம சங்குக் தான், ஏன் எதுக்கு அழுற, உனக்கு அவனை கொள்ளணுன்னு இருந்துச்சா, இல்லை இந்தா சிசர் பிடி, இந்தா கை கட்டு, இந்தா போ, உனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொத்தி சாவடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவுடைய கையில் அந்த சிசரை கொடுக்க அந்த சிசரில் உள்ள ரத்தம் நம்ம ஜங்குக்குடைய கையில் உள்ள ரத்தம் அது ஃபுல்லாக நம்ம டீவுடைய கையிலலாம் ஆகுது. ப்ளஸ் நம்ம ஜங்குக்கு வர நம்ம டீவுடைய ஷோல்டர் மேலே கை வச்சு போன்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. ஸோ நம்ம டீவுடைய ஷோல்டரில் ஷர்ட்லலாம் வந்து ப்ளீடிங்ஸு அப்படியே ஒட்டிக்குது, அந்த கை தொடலாம் அப்படியே ஒட்டுது. இப்போ நம்ம ஜங்குக் கையில் கொடுத்த அந்த சிசரை அந்த இடத்துல கை நடுங்க கீழே போட இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த சிசரை எடுத்துகிட்டு, சிசரை பிடிக்கக்கூட தெரியாது உனக்கு, இந்தா பிடி, போ போ. சார் எதுக்காக இதை பண்ணிகிட்ருக்கீங்க? எதுக்காக பண்ணிகிட்ருக்கேனா? டே நீ இவங்கிட்ட மாட்டி சிக்கி தப்பிச்சு வந்த உனக்கே ஒவ்வொரு நாளும் வாழ்கிறப்ப வாழ்க்கை இருளாக இருக்குன்னா அதுவும்
உன் பக்கம் நியாயத்தை நிரூபிச்சுட்டு அவனை கோர்ட்லேயும் ஆஜர் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கப்புறமேட்டு உன் வாழ்க்கையை உன்னால் ஒழுங்காக வாழ முடியாமல் நரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கன்னா, என் தங்கச்சி ஒருத்தங்கிட்ட மாட்டி சிக்கி தவிச்சு வல்லிருந்து வேதனை வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சு அவன் கையாலேயே கடைசி வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து செத்து போயிருக்கான். அதுவும் வலி தாங்க முடியாமல் செத்து போயிருக்கான்னா அவள் இவ்வளோ நரகத்தில் இருந்திருப்பான். தப்பிச்சு வந்த உனக்கே இவ்வளோ வேதனை இருக்குன்றப்போ, ஒவ்வொரு நாளும் அவன் கையில் சிக்கிறப்போ அவளுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும். அதுவும் என்கிட்ட சொன்னா, அம்மா கிட்ட சொன்னா, நாங்கள் 2 பேரும் கஷ்டப்படுவோன்ட்டு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவள் என்கிட்ட சொல்லலை. சொல்லியிருந்தானா அவன் எப்பயோ செத்துட்ருப்பான். ஆனால் அவன் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலட்டே. ஏன் தெரியுமா? நான் ஃபீல் பண்ணுவேன், அம்மா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. ஆனால் அவளுடைய வாழ்க்கை அவள் யோசிக்கலை. எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இவனை மாதிரி ஆளுங்க தான். இவனை மாதிரி ஆளுங்க எவனும் இருக்கக்கூடாது. அதனால தான் எனக்கு என்னன்னு தெரியலட்டு, உன்னை கஷ்டப்படுத்தினவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் இவனை செம்மையாக சாவடிக்கணும்னு தோணுச்சு. அதான் இப்படி பண்ணேன். இவெல்லாம் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை, தகுதியே கிடையாது. என்னால் ஒவ்வொருத்தனையும் வெளியே போய் தேடி கண்டுபிடிக்க முடியாதுட்டே. அதனால தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் இங்கே இருக்கேன். ஒவ்வொருத்தனை இங்கே வரும்போது இங்கே போட்டு தள்ளுவேன். வந்தான்னா அவனுக்கு சாவணிச்சு என் கையால். அவள்தான் அவன் காலி. வேணும்னா உன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு 4 குத்து குத்திக்கோ. ஆனால் அவங்களுக்கு நீ கோர்ட்டில் கொண்டு போய் ஆஜர் பண்ணி உன் தங்கச்சிக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக நீ இப்படி இருக்க? நியாயத்தை வாங்கி தரணுமா? அவனுங்க நார்மல் பீப்புள்ஸ் இல்லை, பாலிட்டிக்ஸ். அதனால் ஈஸியாக வெளியே வந்துட்டானுங்க. அவங்க மேலே தப்பே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு வெளியே வந்துட்டானுங்க. எங்கள் அம்மா என் தங்கச்சி இல்லாததை தாங்க முடியாமல் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் என்னால் சும்மா இருக்க முடியல. எனக்கும் வாழ்கிறதுக்கு பிடிக்கலாட்டே. ஆனால் என் தங்கச்சிக்காக நான் வாழணும். அவளை மாதிரி இந்த உலகத்தில் இன்னும் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள கஷ்டப்படுத்துகிற ஒவ்வொருத்தரையும் நான் நரகத்தை காட்டிட்டு தான் சாவடிப்பேன். அதுவும் இவனை மாதிரி ஆளுங்களாம் ஜெயிலில் கூட்டு வந்து சோறு போடுறானுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு நம்ம டே கையில் அந்த சிசரை கொடுத்தார் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து நச்சு நெஞ்சிலே இறக்குறாரு. அந்த படுத்து ஆல்ரெடி செத்து போனவங்கிட்ட நெஞ்சிலே குத்துறாரு. அவனுடைய ரத்தம் உடம்பு ஃபுல்லாக திரிக்குது. நம்ம சங்குக்குடைய ஃபேஸ் ஃபுல்லாக திரிக்குது. நம்ம டே கத்தாமல் இருக்கிறதுக்கு அவருடைய கையை எடுத்துகிட்டு வந்து வாயை கட்டி அணைச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு இர்ரெகுலர் ப்ரீத்துக்கே போயிடுறாரு. ஒரு மாதிரி பால்பிட்டேஷனே ஆகிடுது நம்ம டேக்கு. அந்த இடத்துல அந்த சீனை பார்க்குறப்போ ஒரு மாதிரி துடிச்சு போய் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம சங்குக்கு தான் அந்த சிசரை அந்த இடத்துல நச்சுன்னு குத்தி இறக்கிட்டு நம்ம டேக்கிட்ட வர. இப்போ நம்ம டே சங்கு, நீ பண்ணுறது தப்பு. யாருடைய வாழ்க்கையை நீ முடிவு பண்ணக்கூடாது. எப்படி இதை சொல்கிற நீ? எப்படி இதை நீ சொல்லலாம்? உன் வாழ்க்கையை ஒருத்தன் கையில் எடுக்க பார்த்துருக்கான். அவனை நான் கொண்டிருக்கேன். நீ என்ன சொல்லப்போனால் பாராட்டணும். ஆனால் நான் இதெல்லாம் பண்ணுறது தப்பு நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க? அப்போ அவன் பண்ணுறது கரெக்டா? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? இல்லை சங்கு, நான் அப்படி சொல்லலை. அது ஒருத்தவங்க லைஃப்பை நீ கையில் எடுக்கக்கூடாது. அப்போ உன் லைஃப்பை எடுத்தா இப்போ நானே உன் லைஃப்பை என் கையில் எடுத்துக்கிட்டா உனக்கு ஓகேவா?
அப்புறம் இப்படி இவனுங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? மற்றவங்களுடைய லைஃப்பை இவனுங்க கையில் எடுக்கலான்னு இவனுங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? இங்கே பாரு, நான் யாரையுமே எதையுமே பண்ண மாட்டேன். ஆனால் உயிரோட விளையாடுறானுங்க பாரு, அவங்கள சும்மாவே விட மாட்டேன். நான் சத்தியமாக சும்மா விட மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் நியாயன்றது எவிடன்ஸை பொறுத்து தான் இருக்குது. எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா தப்பு பண்ணாலும் வெளியே வந்துடலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீ தப்பு பண்ணனா செத்து போவ, அதுவும் என் கையால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம சங்குக்குடைய ஃபேஸை கூட பார்க்குறதுக்கு நம்ம டேக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவருடைய ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ப்ளீடிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சங்குக்கு தான் நம்ம டேவோடைய ஃபேஸ் கிட்ட போக, பட் நம்ம டே வந்து ஃபேஸ் திருப்பிக்கிறாரு நம்ம சங்குக்கை பார்க்காம. இப்போ நம்ம சங்குக்கு நம்ம டேவோடைய ஃபேஸை நிமித்து அவருடைய ஐஸை பார்க்க வைக்க, இங்கே பாரு, இந்த பிளட்டை பார்த்து பயப்படாதா, இது உன் வாழ்க்கையை எடுக்க ஆசைப்பட்டவனுடையது, புரியுதா? சொல்லுட்டே புரியுது. இந்த விஷயம் வெளியே போகக்கூடாது. தெரிஞ்சுது சங்கு, தயவு செஞ்சு இடத்த விட்டு வெளியே போயிடலாம். இங்கே இருக்க தேவையில்லை. இதெல்லாம் நீ பண்ணணுமா? பண்ணுவ, கடைசி வரைக்கும் பண்ணுவ. நீ அவன் பண்ணுறது நியாயமும் இல்லைன்னு சொல்வ, அதே சமயம் அவனை உயிரோட விடணும்னு சொல்வ. வெளியே வந்து உங்ககிட்ட திரும்ப அதே மாதிரி நடந்துக்குவான்ட்டே. அதான் எல்லாத்தையும் சதிச்சுட்டு இனி அவன் பொழைச்சாலும் அங்கே ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி சிரிக்க, நம்ம டேக் அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி நினைக்கிறாரு. இப்போ நம்ம சங்குக்கு தான் அந்த சிசரை எடுத்து ஒரு உரமாக வச்சுட்டு அந்த இடம் ஃபுல்லாக ப்ளீடிங்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவ ஆரம்பிக்கிறாரு. திரும்பியும் அந்த தண்ணி எல்லாமே அந்த மெடிக்கல் ஆஃபீஸை விட்டு வெளியே போய் அந்த மழை தண்ணியோடு கலந்துக்குது. இப்போது இந்த பாடியை என்ன பண்ணுறாருனா, நம்ம சங்குக்கு அந்த பாடியை ஒரு மாதிரி பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்போது நம்ம டே இது இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணிட்டு, ஸோ என்ன பண்ணுறாருனா, அங்கே ஒரு அனஸ்தீஷியா இருக்குது, அந்த அனஸ்தீஷியாவை எடுத்து லோட் பண்ணி நம்ம சங்குக்கு தெரியாமலே நம்ம சங்குக்கு போட்டு விட்டுடுறாரு. அதாவது கழுத்தில் போட்டு விட்டுடுறாரு. ஸோ நம்ம சங்கு கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துற, நம்ம சங்குக்கால் அசைய கூட முடியல. அப்படியே அமைதியாக தரையாக படுத்துட்டுறாரு. இப்போ நம்மகிட்டே அந்த மெடிக்கல் ஆஃபீஸ் எல்லாத்தையும் மூடிட்டு நேராக அந்த இடத்த விட்டு ஓடுற ஒரே இடம் அந்த கான்ஸ்டபிளோடைய பிளேஸ். அந்த கான்ஸ்டபிள் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தவர் நம்ம டேயோடைய கையிலலாம் ப்ளீடிங்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அந்த கான்ஸ்டபிள் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுறாரு. இப்போ நம்ம டே கிட்டே என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம டே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ நம்ம கான்ஸ்டபிள் தான் நம்ம டேவை பார்த்து, இதை எதுக்குப்பா என்கிட்ட வந்து சொல்கிறேன், போ இங்கேருந்து, ப்ளீஸ் உங்களால் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த கரண்ட் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். சங்குக்கு இதுக்கப்புறமேட்டு இங்கே வச்சுருந்தா சரிப்பட்டு வரவே வராது. நான் இவரை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடுறேன், ஆனால் அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவை. என்னால் அவரை தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது சார், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட கெஞ்சி கூத்தாட. இப்போ அவரும் நம்ம டேவை பார்த்தா பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா அவருக்கு அப்படி வாமிட்டே வந்துடும் போல், அந்தளவுக்கு ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஏன்னா அங்கே இருக்கிற விஷயம் அப்படி அந்தளவுக்கு ஒரு உடம்பை சதைச்சி வச்சுருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாடி இருக்கு இல்லையா, அந்த பாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு மர்டர் பண்ண ஒரு பர்சனுடைய ஷெல்லில் கொண்டு போயிட்டு இவனை கொண்டு போய் போட்டு விடுறாரு. செத்து போன அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டாங்க. போட்டதும் இப்போ காலையில் எழுந்துச்சி அதனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தாங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சுக்கிட்டு தான் ஏதோ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இப்படி ஒரு பிளானை போட்டு கொண்டு போயிட்டு அந்த மர்டர் பண்ண அந்த பர்சனுடைய ஷெல்லில் போட்டுட்டு திரும்பியும் மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு ஓடி வராங்க. வேர்க்குது, அவ்வளோ வேர்க்குது.
நில குழஞ்சு போயிட்டு அந்த மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு ஓடி வர குடுகுடுன்னு ஓடி வந்து சங்குக்கை பார்க்குறாங்க. அந்த இடத்துல நில குழஞ்சி கிடக்குறாரு. அவருடைய கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல தூக்கி போட்டு நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவருடைய ஃபேஸு, கையில், முடியில் இருக்க எல்லா ப்ளீடிங்ஸையும் தொடச்சி எடுத்துகிட்டு சங்குக்கு டோட்டல் க்ளீன் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. அதில் வச்சு நேராக நம்ம சங்குக்கை என்னன்னு தெரில மயங்கி விழுந்துட்டாரு. அவருக்கு வெளியே இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நம்ம சங்குக்கு இந்த இடத்த விட்டு டோட்டலாக அந்த ஜெயிலை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம டேவும் அந்த கான்ஸ்டபிளுமா சேர்ந்து. இப்போது அந்த கான்ஸ்டபிள் தான் காட்டுறாங்க நம்ம டேக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இப்போது நம்ம டே என்ன பண்ணுறாருனா அந்த இடத்துல ஒரு கேப் ஒன்று புக் பண்ணுறாரு. அந்த கேபை புக் பண்ணி நேராக நம்ம சங்குக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த கேபில் உட்கார வச்சுட்டு நம்ம டேவும் வண்டியில் ஏறினதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டபிளும் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ அந்த இடத்துல நம்ம டே சார் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், திரும்பியும் நீங்கள் உங்களுடைய ப்ளேஸ்க்கே போயிடுங்க. காலையில் வந்து எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த இடத்துல இல்லைன்னா உங்கள் மேலே டவுட் வரும், நீங்கள் திரும்ப போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறதும் கரெக்டு தான் சொல்லி யோசிச்சுட்டு அந்த கான்ஸ்டபிள் திரும்பியும் அந்த ஜெயிலுக்கே போயிடுறாரு. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா நேராக வண்டியை அவருடைய வீட்டுக்கு விடுறாரு. வீட்டுக்குன்னா அவர் இப்போ இருக்கிற அந்த வீட்டில் கிடையாது, அவங்க அம்மா ஊரில் இருக்காங்க இல்லையா. ஸோ நேராக கேபை அங்கே விடுறாங்க. நம்ம சங்குக்கு நம்ம டே மேலே ஒரு மாதிரி சாஞ்சி மயங்கி போய் கிடக்குறாரு. இப்போ அந்த டிரைவர் கூட என்னாச்சு, எதுக்காக இப்படி சாஞ்சிருக்காரு, உடம்பு எதனா சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அவருக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போய் சொல்லி நேராக எப்படியோ அந்த கேப் டிரைவரை ஓட்ட வச்சிட்றாரு. இப்போ கொஞ்சம் தூரம் போகிறாங்க. நம்ம சங்குக்கு வந்து லைட்டாக ரொம்ப மைல்டாக மயக்கம் தெளிகிற மாதிரி இருக்குது. நம்ம டேக்கு செம்ம பயம் எடுத்துக்குது. ஏன்னா ஏன் வேகத்துக்கு அக்ரெசிவாக எதனாவது எதுக்கு என்ன அந்த இடத்த விட்டு வெளியே கூப்பிட்டு வந்தேன்னா எதனாவது கேள்வி கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு நம்ம டே வந்து இது பண்ணிகிட்ருக்க. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம சங்குக்கு வந்து அப்படி முழிச்சு அந்த இடத்த சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா இவர் ஒரு காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னே நம்ம சங்குக்கு ஒரு ஐடியா இல்லை. ஒரு மாதிரி சுற்றி முற்றி பக்கத்தில் நம்ம டே வந்து நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி ஒரு பயத்தோடு பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம சங்குக்கு டே சார் அது எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம, அது 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 ஒன்றும் இல்லை, நம்ம அந்த இடத்த விட்டு மொத்தமாக வெளியே வந்துட்டோம், இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போக வேண்டாம். எதுக்கு நீ இந்த தலை வர, எதுக்கு நீ இந்த தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அவருடைய தலையை பிடிச்சிக்கிட்டே நம்ம டேக்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம சங்குக்குடைய தலையை லைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. என்னாச்சு தலை வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு லைட்டாக தலையை ஆட்டுறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தலை வேறு வலிக்குதுன்றான், எதனாவது பண்ணால் காரை விட்டு இறங்கி ஓடுறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிறைய யோசனைகள் அவருடைய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஆனால் இப்போது அவரை பொறுத்த வரைக்கும் சங்குக்கு எப்படியாவது காம் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா சங்குக்குடைய ஃபேஸ் லைட்டாக அவருடைய செஸ்ட் ஏரியாவில் வச்சு தலையை மட்டும் லைட்டாக தடவி கொடுக்க இப்போ நம்ம சங்குக் தான் டே என்ன பண்ணிகிட்ருக்க, சங்குக் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக படு, உனக்கு சரியாயிடும், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. டே நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், திரும்பியும் காரைச்சி ஜெயிலுக்கு விட்டு இல்லை, இதுக்கப்புறமேட்டு நீ அங்கே இருக்கக்கூடாது ப்ளீஸ், இதுக்கப்புறம் அங்கே இருந்தால் உனக்கு ஃபுல்லாக டேஞ்சர் தான், அந்த இடத்த விட்டு மொத்தமாக வெளியே வந்தாச்சு, இதுக்கப்புறம் அங்கே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாருடா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜங்கு, உன் வாழ்க்கை இப்படி மாறுறது என்னால் பார்க்க முடியல, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா நம்ம சங்குக்குடைய ஹெட்டை அப்படியே அவருடைய செஸ்ட் ஏரியாவில் கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அவரை அசைய கூட விடாமல் பார்த்துக்க. நம்ம சங்குக்கு வந்து அவரை ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க, அவங்கள ஒரு பர்சன் ஒருத்தர் கேர் பண்ணுறாங்க அப்படின்றது அவர் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோ நேரம் திரும்பி அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பர்சன் வாயை மூட ஆரம்பிக்கிறாரு. எதுவுமே பேசல, ஜஸ்ட் நம்ம டேவுடைய ஹார்ட் பீட்டை கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கா. அந்த டிரைவர் எப்படியோ ஒரு வழியாக மார்னிங் ஒரு 5 o'clock நேராக கொண்டு போய் வண்டியை
நம்ம டேவோடைய வீட்டுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுறான். நம்ம டேவும் பொறுமையாக நம்ம சங்குக்கை வந்து எழுப்பலான்னு ட்ரை பண்ண, நல்லா தூங்கிட்டு இருக்காரு நம்ம சங்குக். இப்போ பொறுமையாக சங்குக்கை எழுப்பி, நம்ம வந்தாச்சு. இவங்க இப்போ நம்ம தேகுல இருக்கோம். தேகுவா? எதுக்கு இங்கே? ப்ளீஸ் சங்குக், நான் உனக்கு எல்லாத்தையுமே அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது வண்டியை விட்டு இறங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா, பொறுமையாக நம்ம சங்குக்க வண்டியை விட்டு இறக்கிட்டு அந்த கேப் டிரைவருக்கு காசு கொடுக்க வேண்டியதும் கொடுத்து அனுப்பிச்சி விட்றேன். இப்போ பொறுமையாக நம்ம டே வந்து சங்குக்க கை தாங்கலாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்து அந்த கவுச்சில் உட்கார வைக்க, நம்ம சங்குக்கு உட்காந்து வேகத்துக்கு அந்த கவுச்சில் பின்னாடி பக்கமாக சாஞ்சி ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு இன்னமும் தலைவலி நிற்கவே இல்லை. நம்ம டீ வந்து அனஸ்தீசியா மாரி குடுத்துருப்பார் இல்லையா? அதோடைய சைட் எஃபெக்ட் இது. ஒரு மாதிரி நம்ம டீக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜங்குக்கு வந்து இப்படி தலைய பிடிச்சிட்ருக்கப்போ, இப்போது வீட்டுக்குள்ளே யாரோ வந்த மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலே ரூம்லேருந்து கீழே இறங்கி வந்தா, பார்த்தா நம்ம டீவும் வேறு ஏதோ ஒரு பையனும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ அவங்க வந்த வேகத்துக்கு நம்ம டீ கிட்ட தான் ஓடி போயிட்டு டீவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே முத்த மழையை பொழிஞ்சிட்ருக்க. நம்ம டீவும் அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ நம்ம டீவுடைய அம்மா தான் ஜங்குக்கை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்க, நம்ம டீ எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அம்மா எனக்கு லைஃப்பில் இப்படிலாம் ஆயிடுச்சு, அவர் இந்த மாதிரி டேர்ன் ஆகிட்டாரு, ஆனால் அவரை வெளியே கொண்டு வரணும்னு நான் நினச்சி தான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். தயவு செஞ்சு தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க, அவர் நல்லவர் தான், ஆனால் அவருடைய லைஃப்பில் நடந்த விஷயம் தான் அவர் இப்படி மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஆனால் நம்ம டேவோட அம்மா கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. அது எப்படிடா உயிரை எடுக்க துணிஞ்சவனா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவோட அம்மா நம்ம டேவை கொஷின் பண்ண, இப்போ தான் நம்ம டே வந்து அவங்க ரிலேஷன், அதாவது அந்த 101 ரூம் நம்பர் அவனையும் கொன்னதை நம்ம டேவ் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அப்புறம் அவங்க அமைதியாகிடுறாங்க. நம்ம சங்குக்கிட்ட போகிறாங்க. நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போட்டி நம்ம டேவுடைய அம்மா தான் ஜங்குடைய ஃபேஸில் லைட்டாக கை வைக்க, நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜர்க்குட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பக்கத்தில் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஏதோ லேடி உட்காந்துட்ருக்காங்கன்னு தான் அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம டேவுடைய அம்மான்னு தெரியாது. இப்போ நம்ம ஜங்குக் தான், யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம டேவுடைய அம்மா லைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறாரு. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான், இல்லைடா, நான் நினச்சதை நீ பண்ணியிருக்க. எனக்கு என் பிள்ளை மேலே கை வச்சேன்னா உயிரோட விடணும்னு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஆனால் இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் பார்த்து பயந்து தான் நான் விட்டேன். ஆனால் நீ என் பிள்ளையோட லைஃபை எந்த அளவுக்கு தெரியுமா சேஃபாக கொண்டு வந்திருக்க. ரொம்ப நன்றி. உன் பேர் ஜங்குக். ஜங்குக், இனிமேட்டு நீ இங்கே இருக்கலாம். உனக்கு யாரும் இல்லைன்னா நினைக்க வேண்டாம், சரியா? அது நான் டேவுடைய அம்மா தான். டே, நான் இங்கே இருக்கேன். இப்போது இது என் வீடு தான். ஆனால் இங்கே பாரு ஜங்குக், நான் இப்போ சொல்கிறேன், ஒழுங்காக கேட்டுக்கோ. இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் எதுவும் பண்ணக்கூடாது. என் கூட இரு. உனக்கு கூட ஒரு லைஃப் இருக்குது, அதை ஸ்பாயில் பண்ணாத ப்ளீஸ். இது என்றைக்காவது வெளியே வந்துச்சுன்னா உன்னால் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைட்டே. மற்றவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அது எப்படி நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்வேன்? உன்னையும் ஒரு சில பேர் லவ் பண்ணுவாங்க, அவங்க லைஃப்பில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன். என்ன பேசிகிட்டு இருக்கேனே? நான் நினைக்கிறேன் ஜங்குக், எனக்கு நீ என் லைஃப்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன். டே, உங்கள் அம்மாவுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். அது சரி,
இதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம். இனிமேட்டு நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா? ஆனால் அந்த அந்த கிரிமினல் அதெல்லாம் நான் பார்த்து முடிச்சிட்டேன். அங்கே என்னோட கேஸே வேறு மாதிரி போயிருக்கோம். நீ அதை பற்றி யோசிக்காத. உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு ஒன்று இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். என் பேச்சு கேட்டு நீ நடந்துக்கலன்னு வச்சுக்கோ. டே, இத்தனை நாள் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கும்போது உனக்காக நான் வாழ மாட்டேனா? சரி, நான் அம்மா நான் என்ன மேலே கூப்பிட்டு போகிறேன். சரி டே, ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டு மேலே போக, நம்ம டேவோடைய அம்மா அவங்க 2 பேருக்குமே சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. நம்ம டே மேலே கூப்பிட்டு போனதும் ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்துட்டே இருக்கா. இப்போ நம்ம டே தான் பின்னாடி திரும்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்ட் தான் கேட்குறாரு. நம்ம ஜங்கு டக்குன்னு ஓடி வந்து நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே நம்ம டே அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அந்த ஹக்கில் ரொம்ப தேங்க்ஸ் என்ன லவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் நம்ம டேவுடைய காது பக்கத்தில் சொல்ல நம்ம டேக்கு அது கூசுது. பட் இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு திரும்பி அவரை ஹக் பண்ணிவிட்டு, இனிமேட்டு நீ எதுவும் பண்ண தேவையில்ல. நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியல, சரின்னு சொல்ல முடியல ஜங்குக். என்னை மன்னிச்சிரு. உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் அங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தது. ஆனால் நீ என் கூட இருக்கணும், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இதுக்கப்புறமேட்டு நீ என் கூடயே இருப்பல்ல? கண்டிப்பாட்டே. என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம டே கிட்ட இருக்கிறப்போ. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் டே 2 பேருமே வந்து கொஞ்சம் காமாகி அவங்களுடைய திரும்ப டே டு டே லைஃப்க்கு ரொட்டீனாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் போக 2 பேருமா சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வச்சு வேலைக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்குமே அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைக்குது. 2 பேருமே அந்த இடத்துல ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. கொஞ்ச நாள் போகுது, 2 பேருக்கும் மேரேஜும் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக அவங்களுடைய லைஃப்பை அவங்க அம்மா கூடயே வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு என்னென்னா அவருடைய தங்கச்சியை கஷ்டப்படுத்தவனா போட்டாச்சு, ப்ளஸ் அவருக்கு பிடிச்ச நம்ம டேவை கஷ்டப்படுத்தினோடனே போட்டாச்சு. மற்றவெல்லாம் அவுட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறமேட்டும் எங்கேயாவது இந்த மாதிரி அப்யூஸ் ரேப் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கேட்டார்னா கண்டிப்பாக நம்ம ஜங்குக் அந்த பீப்புள்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய மனசில் இருக்குது. ஓகே டியர்ஸ், நான் இந்த ஸ்டோரி இங்கேயே முடிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல்.